அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று கணக்கு கேட்கும் இயேசு என்னும் தலைப்பில் ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நல்ல ஆளுமைகள் தாங்கள் கொடுத்த பணத்திற்கு, தாங்கள் செலவழித்த ஆற்றலுக்கு, நேரத்திற்கு கணக்கு கேட்கிறார்கள். அது ஒழுங்காக பயன்படுத்தப்பட்டதா என்பதை ஆய்வு செய்கிறார்கள். இயேசுவும் கணக்கு கேட்பதை, கணக்கு கேட்கப்படுவதை ஒரு விவிலிய மதிப்பீடாக முன்னிறுத்துகிறார். நமக்கு தெரியும், இயேசு சொன்ன ஓமைகளில் ஒன்று தாலந்து ஓமை. அதில் அந்த தலைவர் கணக்கு கேட்கிறார். 5 தாலந்து, 2 தாலந்து, 1 தாலந்து ஒப்படைத்தவர்களிடம் அவர் தலைவர் கணக்கு கேட்கிறார். ஆகவே இவ்வளவு தாலந்தை ஒப்படைத்தேனே, நீ என்ன செய்தாய்? நாம் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். இயேசு கூறினார், நீங்கள் பேசுகிற தேவையற்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகளுக்கு, நம்முடைய சொற்களுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். நம்முடைய செயல்களுக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். எனவே இயேசு கணக்கு கேட்பவராக, கணக்கு கேட்பதை வலியுறுத்துபவராக இருக்கிறார். ஒரே ஒரு எடுத்துக்காட்டு வாசிப்போம். லூக்கா செய்தி 11:50-51 நாம் வாசிக்கிறோம். ஆபேலின் இரத்தம் முதல் பலிபீடத்திற்கும் தூயகத்துக்கும் நடுவே சிந்தப்பட்ட சக்கரியாவின் இரத்தம் வரை உலகம் தோன்றியதிலிருந்து சிந்தப்பட்ட இறைவாக்கினர் அனைவரின் இரத்தத்திற்காக இந்த தலைமுறையிடம் கணக்கு கேட்கப்படும். மீண்டும் சொல்கிறார், ஆம், நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த தலைமுறையிடம் கணக்கு கேட்கப்படும். 2 செய்திகள் இருக்கின்றன. ஒன்று, கணக்கு கேட்கப்படும். We must be accountable for all our actions. நம்முடைய அனைத்து செயல்களுக்கும் நாம் பொறுப்பேற்க வேண்டும். நான் செய்யலை, எனக்கு தெரியாது என்றெல்லாம் நாம் கைகழுவ முடியாது. அனைத்திற்கும் நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். நம்முடைய சிந்தனைகளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். நம்முடைய சொற்களுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். நம்முடைய செயல்களுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். நமக்கு முன்பாக அநீதி இழைக்கப்பட்ட முன்னோர்களுக்கு நம்முடைய தலைமுறை கணக்கு கொடுக்க வேண்டும். ஆம் அன்புக்குரியவர்களே, எல்லா தலைமுறைகளும் கணக்கு கொடுக்க வேண்டும். காரணம், ஒரு தலைமுறையுடைய பாவம் இன்னொரு தலைமுறையை பாதிக்கிறது. ஒரு தலைமுறையுடைய அலட்சியம் இன்னொரு தலைமுறையை பாதிக்கிறது. இன்று இந்த உலகம் மாசுபட்டிருக்கிறது, பழுதுபட்டிருக்கிறது, சுற்றுச்சூழல் சீரழிந்து விட்டது. இவையெல்லாம் நம்முடைய முன்னோர்களுடைய தவறு, நம்முடைய தவறு. இன்று நாம் செய்கிற தவறுகள் நம் அடுத்த தலைமுறையை இதைத்தான் சமூக பாவம் என்று சொல்கிறோம். ஒருவருடைய பாவம் அந்த சமூகத்தின் மீதே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. எனவே நமக்கு முன்பாக செய்யப்பட்ட அனைத்து அநீதிகளுக்கும் இந்த தலைமுறை கணக்கு கொடுக்க வேண்டும் என்று இயேசு சொல்கிறார். ஆகவே நாம் அச்சத்தோடும், நடுக்கத்தோடும், கவனத்தோடும், விழிப்போடும் இருக்க வேண்டும். நாம் நம்முடைய முந்தேவர்கள், மூதாதையர்கள் செய்த தவறுகளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். நாம் நம்முடைய செயல்பாடுகளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். நல்ல ஆளுமைகள் கணக்கு கேட்கிறார்கள், கணக்கு கேட்க வைக்கிறார்கள். நாமும் கவனமாக இருப்போமாக, விழிப்பாய் இருப்போமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.